salary structureல ஏப்ரல் 1ல இருந்து என்ன சேஞ்சஸ் வரப்போகுது? பேசிக் காம்பனன்ட் யூஸ்வலி எடுத்துக்கிட்டோம்னா 25 to 40% ஆஃப் சிடிசியாக இருந்தது. ஆனால் ஏப்ரல் 1ல இருந்து யூனிஃபார்ம் வேஜ் டெஃபினேஷன் வந்து அப்ளை பண்ண போகிறாங்க. அதாவது பேஸ் ப்ளஸ் டிஏ ப்ளஸ் ரீட்டைனிங் அலவன்ஸ் வந்து ஷுட் பி 50% ஆஃப் யூ சிடிசி. இதை பொறுத்து தான் உங்களோட பிஎஃப் கிராச்சுட்டி எல்லாமே வந்து கால்குலேட் ஆகும். சில ப்ரைவேட் ஜாப்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஏ அண்ட் ரீட்டைனிங் அலவன்ஸ் வந்து இருக்காது. இன்கேஸ் இல்லை அப்படின்னா உங்களோட பேசிக் சேலரி will be increased to 50% of your CTC. ஸோ இது நடக்கிறப்போ என்னாகும்? லோவர் பேசிக் அப்படின்னா பிஎஃப் கம்மியாக டிடெக்ட் ஆகும், நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற டேக் ஹோம் சேலரி ஜாஸ்தியாக இருக்கும். பட் இப்போ வந்து ஹையர் பேஸ் காம்பனன்ட் அப்படின்றதுனால பிஎஃப் டிடெக்ஷன்ஸ் வந்து அதை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால ஜாஸ்தியாக இருக்கும். டிடெக்ஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு கொண்டு போகக்கூடிய டேக் ஹோம் சேலரி கொஞ்சம் குறையும். பட் we have to remember நம்மளோட ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் அதாவது பிஎஃப் வந்து will grow much faster. அடுத்தது ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட். முந்தி நம்ம வந்து வேலையை விட்டுட்டோம் அப்படின்னா 30 to 90 days வந்து ஆகும் நம்மளோட ஃபைனல் பேச்செக்கை ரிசீவ் பண்ணுறதுக்கு. பட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஏப்ரல் 1ல இருந்து நீங்கள் ரிலீவ் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களோட லாஸ்ட் டேலேருந்து 2 working daysக்குள்ளே உங்களோட ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் வந்து செய்யப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மீல் வவுச்சர் பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா முந்தி வந்து 50 per meal வந்து இருந்தது, இப்போ 200 per meal வந்து மாற்றிருக்காங்க. ஸோ per day எடுத்துக்கிட்டோம்னா 400 per day, 200 into 2 meals. அதுவே 22 working days போடுறப்போ 8,800 per month, 12 months மல்டிப்ளை பண்ணோம்னா 1,05,600 per year. ஸோ அப் டு 1.05 lakh உங்களுக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீ பெனிஃபிட் இருக்குது. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மீல் வாட்சர் பெனிஃபிட்ஸ் வந்து இன்னும் கிளியராக டிஃபைன் பண்ணலை. ஸோ அன்லெஸ் அண்ட் அன்டில் தே சே இது நியூ டேக்ஸ் ரெஜிமில் இல்லை அப்படின்னு சொல்கிற வரைக்கும் we can claim அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெச்ஆர்ஐ அப்டேட் எடுத்துக்கிட்டோம்னா 50% ஹெச்ஆர்ஐ பெனிஃபிட் கீழே ஒரு 4 பிளேசஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. பெங்களூர், ஹைதராபாத், பூனே, அகமதாபாத். முந்தி இருந்தது மும்பை, டெல்லி, சென்னை, கொல்கட்டா. இன்னும் ஒரு 3 பிளேசஸ் வந்து 40% ஹெச்ஆர்ஐ கீழே வந்து ஆட் ஆயிருக்கு. நோய்டா, குருகிராம் அண்ட் நவி மும்பை. ஸோ எந்த சிட்டியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத பொறுத்து உங்களோட டேக்ஸ் சேவிங்ஸ் வந்து மாறும். ஸோ நீங்கள் டேக்ஸ் ரெஜிம் செலக்ட் பண்ணுறப்போ உங்களோட டிடக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸம்ஷன்ஸை கால்குலேட் பண்ணிக்கோங்க. கால்குலேட் பண்ணிவிட்டு எது உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு செலக்ட் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் அதை நீங்கள் வந்து கான்ஷியஸ்லி செலக்ட் பண்ணணும் வைல் ஃபைலிங் ஐடிஆர். இல்லைன்னா டிஃபால்ட் நியூ டேக்ஸ் ரெஜிம்குள்ளே போயிடுவீங்க. ஸோ கீப் தட் இன் மைண்ட் அண்ட் டூ இட்.